பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க பாடலாம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ, பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். இன்று உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன்னினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. உன்னினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏற்றமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். நம்ம எண்ணமெல்லாம் ஏற்றமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். எசேக்கியேல் 34 அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நான் காணாமற் போனதை தேடி
துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன் என்று நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் யார் என்றால், காணாமல் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திரும்ப திடப்படுத்துகிறவராக அவர் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அருமையான நல்ல மேய்ப்பருடைய வேலையை செய்வதாக இந்த வேத வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். காணாமல் போன ஒரு ஆட்டை மேய்ப்பன் எப்படி இந்த ஒன்று தொலைந்து போனதே என்று சொல்லி பரிதவிப்போடு தேடுவாரோ, அதே போல நம்முடைய ஆண்டவர் காணாமற் போனதை தேடுகிறவராம். துரத்துண்டதை அவர் திரும்ப சேர்த்து கொள்வாராம். ரொம்ப குறும்பு பண்ணுகிற ஒரு ஆட்டை துரத்தி அடித்து விட்டால் அதை திரும்பவும் அது சாகட்டும், மடிந்து போகட்டும் என்று சொல்லி விட்டுவிடாதபடி அதை திரும்பவும் சேர்த்து கொள்ளுகிறவர். எலும்பு முறிந்ததை அவர் காயம் கட்டுகிறவர். ஒருவேளை அடிபட்டு அந்த அடி வாங்கி எலும்பு முறிந்து போயிருந்தால், சரி தப்பு பண்ணினதற்கு எலும்பு முறிந்து வலியோடு கஷ்டப்படட்டும் என்று விடாதபடி அந்த எலும்பு முறிந்ததை காயம் கட்டுகிறவராக அவர் இருக்கிறார். நசல் கொண்டதை, ஒன்றுக்குமே உதவாதபடி அழுகி நாற்றம் எடுத்து சலம் பிடித்தது என்று சொல்வார்களே, அந்த அளவிற்கு மோசமாக போன அந்த நசல் கொண்டதை எல்லாவற்றையும் ஆண்டவர் சுகமாக்கி திடப்படுத்துவேன் என்று அவர் சொல்லுகிறார். இதை பார்க்கும் போது பேதுருவைத்தான் எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த பேதுருவின் வாழ்க்கையை பாருங்கள். அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் சீஷனாக வாழ்ந்த ஒரு மனிதர், ஆனால் காணாமல் போய்விட்டான். ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பதை விட நான் அந்த ஆளை எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கி, அவன் நான் மீன் பிடிக்கவே போகிறேன் என்று சொல்லி மீன்பிடிக்க போன ஒரு மனிதன், ஆண்டவருடைய சமூகத்தில் இல்லாமல் காணாமல் போய் பின்வாங்கி போன ஒரு மனிதன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த காணாமல் போன ஆட்டை அவர் தேடி போய் துரத்துண்டு போன அந்த மனிதனை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்து நடக்க முடியாமல் இனி எல்லாம் நான் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நிற்க முடியுமா, என்னை ஆண்டவர் சேர்த்து கொள்வாரா என்று கலங்கின அந்த மனிதனை தேடி போய் பேதுருவை ஆண்டவர் அன்போடு கூட பேசி சேர்த்து கொண்டதையும், அவருடைய பலவீனமான பகுதியை அவர் மாற்றினதையும், திரும்ப அவனை நிலைநிறுத்தி திடப்படுத்தினதையும் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். என் ஆடுகளை மேய்ப்பாயாக, நீ என்னில் நேசிக்கிறாயா, என்னில் அன்பு கூறுகிறாயா என்று கேட்டு திரும்பவும் அந்த பேதுருவை தம்முடைய ஸ்தானத்திலேயே நிறுத்தின நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தைக்கு மிகவும் பொருத்தமானவர். காணாமல் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப சேர்த்து கொண்டு எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்தி பேதுருவின் வாழ்க்கையில் அவரை திரும்ப நிலைநிறுத்தின கர்த்தர் இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் பேதுருவை போல ஏதோ ஒரு காரியத்தில் பாதிக்கப்பட்டு நாம் காணப்பட்டாலும், நம்முடைய ஆண்டவர் நம்மை நேசித்து நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து சீர்படுத்தி மறுபடியும் நாம் திரும்ப அவருடைய சமூகத்தில் நிலை நிற்கும்படி நம்மையும் அவர் ஆசீர்வதிக்க இன்றைக்கும் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு அன்புள்ளவர். நாங்கள் எத்தனை முறை ஆண்டவரே தவறினாலும் மீறி நடந்தாலும் உம்மை துக்கப்படுத்தினாலும் நீர் எங்களை தள்ளிவிடாதபடி எங்களை நேசிக்கிற நேசராக நீர் இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். காணாமல் போன எங்கள் வாழ்க்கையை நீர் தேடி கண்டுபிடித்து ஆண்டவரே துரத்துண்டு போன எங்களை திரும்பவும் சேர்த்து கொண்டு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான பாதிப்புகளை அடைந்து இனி நிற்க முடியாது நடக்க முடியாது என்று இருக்கிற எங்களை எலும்பு முறிந்தவைகளை எல்லாவற்றையும் சீர்படுத்தி நசல் கொண்டு உபயோகமே இல்லாத எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே திரும்ப திடப்படுத்தி எங்களை நிலை நிறுத்துகிற உம்முடைய தேவ அன்பை எண்ணி நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம்.
செபிக்கிறோம். அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி உணர்ந்து இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து உம்முடைய உதவியை நாடுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் மறுபடியும் கட்டி எழுப்புவீராக, மறுபடியும் சீர்படுத்துவீராக, மறுபடியும் அவர்களை நிலைநிறுத்தும்படியாக, திடப்படுத்தும்படியாக உமது கிருபையுள்ள கரங்களில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இந்த காலை நேரத்தில் யாருக்காக வேண்டிக் கொண்டு என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை, என் கணவரின் வாழ்க்கை, அல்லது என்னுடைய சகோதரியின் வாழ்க்கை, என்னுடைய மனைவியின் வாழ்க்கை இப்படிதான் பாதிக்கப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே நீர் அதை சீர்படுத்தும் என்று சொல்லி யாரோ ஒருவருக்காக விண்ணப்பம் பண்ணினாலும் அந்த விண்ணப்பத்தின் சத்தத்தையும் நீர் கேட்டருளி ஆண்டவரே இப்பொழுது அவர்களை திடப்படுத்தி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.